هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேரு வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறைத்தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபாய் தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜும்ஆ மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அரஃபா நாளும் அரஃபா உரையும் என்கின்ற தலைப்பில் அரஃபா உரையும் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அரஃபா நாள், இன்னைக்கு தான் அரஃபா நாள். ஈதுக்கு முதல் நாள் பிறை 9, அதுதான் அரஃபா நாள். இந்த அரஃபா நாள் பெரும் சிறப்பிற்கு உரியது. ஹஜ் செல்லக்கூடிய ஹாஜிகள் அரஃபாவிலே தங்குவார்கள். அரஃபா அப்படின்னா ஒரு மைதானம், ஜபலுர் ரஹ்மத் மலை இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைதானத்திற்கு அரஃபா மைதானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரஃபா மைதானத்தை ஒட்டி முஸ்தலிஃபா இருக்கிறது, மினா இருக்கிறது. இதெல்லாமே ஏறக்குறைய ஒரு 11 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதிகளில் தான் ஹாஜிகள் தங்குவார்கள், கல்லெறிவார்கள், குர்பானி வழங்குவார்கள், துஆக்கள் செய்வார்கள். இந்த இடங்கள் மிக முக்கியமானவை. அதிலும் முஸ்தலிஃபா, ஜமராவை போல அரஃபா என்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகின்றது. இப்போ அரஃபாவில் தங்கலை அப்படின்னா பிறை 9 அன்னைக்கு அரஃபாவில் ஹாஜி இல்லை, அப்போ ஹஜ்ஜு கடமை நிறைவேறாது. அரஃபா மைதானத்தில் அவர் தங்கியாக வேண்டும். சூரியன் உச்சத்திலிருந்து சாய்ந்ததிலிருந்து அவர் அசர் தொழுகின்ற வரையில் அவர் நிச்சயம் அந்த மைதானத்தில் ஒரு சிறு பகுதி நேரமாவது அங்கே கழித்தாக வேண்டும். அரஃபா மைதானத்தில் தங்கலை அப்படின்னா ஹஜ்ஜு என்பது நிறைவேறாது. ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ்ஜுனா என்ன, சுருக்கமாக என்ன விளக்கம் சொல்லலாம்? ஹஜ்ஜுனா என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ்ஜு என்றால் அரஃபா தான், அரஃபாவில் தங்கினால்தான் அது ஹஜ்ஜு என்று நபி அவர்கள் 2 வார்த்தைகளால் ஒரு சிறு விளக்கத்தை நமக்கு வழங்குகின்றார்கள். இந்த அரஃபா நாளில் ஹாஜிகள் தங்குகின்ற அந்த அற்புதமான இந்த நாளில் வேறு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. இந்த அரஃபாவுடைய நாளை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யௌமுல் மக்ஃபிரத்தி ذுனூபி வல் இத்கி மினன் நார், அதாவது இந்த நாளில் அல்லாஹ் ஏராளமான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை வழங்குகின்றான் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுஅதிகல்லாஹு ஃபீ அபதம் மினன் நாரி மி யௌமி அரஃபா. அரஃபா நாளில் விடுதலை செய்வதை விட வேறு எந்த நாளிலும் அல்லாஹ் அவ்வளவு அதிகமான மக்களை நரகிலிருந்து விடுதலை செய்வதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளினுடைய சிறப்பை குறித்து மிகச் சிறப்பாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ நரகத்திலிருந்து விடுதலை பெறுவது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. அந்த பரிசை அல்லாஹ் ஏராளமாக வழங்குகின்றான், வாரி வாரி வழங்குகின்றான். அத்தகைய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அரஃபா நாள். இந்த அரஃபா நாளிலே தான் மிக முக்கியமான மற்றொரு சிறப்பான ஒரு
நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. திருமறை குர்ஆன் அதை பதிவு செய்கின்றது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன், அருட்கொடைகளை பூர்த்தியாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் பிரகடனம் படுத்திய ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அந்த வசனம் அருளப்பட்ட நாள் இந்த அரஃபாவுடைய நாள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஒரு யூதர் கேட்கிறாரு, ஒரு சிறப்பான வசனம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அந்த வசனம் தௌராத்திலே இடம்பெற்றிருக்குமானால், நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் தௌராத் தான் கடைசி வேதமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வழங்கப்படலை. ஆனால் அந்த வசனம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்குமானால் அதை நாங்கள் மிக பெரும் நாளாக கொண்டாடி இருப்போம், ஒரு ஈதாக கொண்டாடி இருப்போம் என்று ஒரு யூதர் குறிப்பிட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் வருடத்தில் ஒரு முறை பெருநாளாக கொண்டாடவில்லை, வாரந்தோறும் அதை பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜிலே அரஃபா நாள் அன்று, ஜும்மா அன்று இந்த வசனம் அருளப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வாரந்தோறும் அதை ஜும்மாவாக பெருநாளாக நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். மார்க்கத்தை அல்லாஹ் நிறைவு செய்து விட்டான். இது மிக ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நபிமார்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டாங்க, வேதங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அல்லாஹ் நாடி இருக்கிறான், இப்போ இந்த கட்டத்தில் நம்ம இறை தூதர்களை அனுப்புவது நிறுத்தி விடுவோம், வேதங்களை வழங்குவதை நிறுத்தி விடுவோம். அதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்குகின்றான். அந்த சூழல்தான் எல்லா மக்களுக்கும் எல்லா செய்தியும் செல்ல வேண்டிய ஒரு தருணம் வருகின்றது. ஆகவே ஒரு இறை தூதர் போதாது, அந்த இறை தூதருடைய பணியை எல்லோரும் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தூதுத்துவம் நிறைவு செய்யப்பட வேண்டும், வேதங்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். தொடர்ந்து தூதர் அனுப்பிக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவு வேணும் இல்லையா? புதிய புதிய மதங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். புதிய புதிய வேதங்கள் வந்துச்சுன்னா புதிய புதிய மதங்கள் உருவாகும். இப்போ மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை என்பது இருக்காது, வழிகாட்டுதலிலே ஒரு நிறைவு என்பது இருக்காது. ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே தொடங்கி நிறைய நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். இப்போ ஒரு கட்டத்தில் அதை அல்லாஹ் நிறைவு செய்ய நினைக்கின்றான். அந்த அற்புதமான ஒரு வசனத்தை தான் அல்லாஹ் இந்த அரஃபா மைதானத்தில் இருக்கிறான். இன்றைய நாள் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் தூதர்கள் அனுப்பப்பட மாட்டார்கள், இனிமேல் வேதம் என்பது புதிய வேதம் என்பது வராது. 1400 ஆண்டுகளை கடந்து விட்டோம். புதிய வேதமோ புதிய இறை தூதரோ இதுவரை வந்ததே கிடையாது. 14 நூற்றாண்டுகளாக யாருமே சொன்னதில்லை, எனக்கு செய்தி வருது, வகி வருது, எனக்கு நான் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறேன், யாருமே சொன்னதில்லை. இந்த மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டு விட்டதை அல்லாஹ் தன்னுடைய நியமத்துகளை நிறைவு செய்ததாக குறிப்பிட்டு காட்டுகிறார். எல்லாமே அல்லாஹுடைய அருட்கொடைகள் தான். நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றும், நாம் சுவாசிக்கிற காற்று, அருந்துகின்ற நீர், சாப்பிடுகின்ற உணவு எல்லாமே அல்லாஹுடைய அருட்கொடை தான். அல்லாஹுடைய அருட்கொடையாக நாமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான், உங்களுக்கு என்னுடைய அருட்கொடைகளை நிறைவு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹுடைய அருட்கொடைகள் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். சில சமயம் இருக்கும், சில சமயம் கூடுதலாக வரும். ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்வது நாம் அனுபவிக்கின்ற சாதாரணமான அருட்கொடைகளை பற்றி அல்ல, இந்த அல்லாஹுடைய வழிகாட்டுதல்கள் என்ற அருட்கொடையைத்தான் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடை நிறைவு செய்து விட்டான் என்றால் வேறு எதுவும் கிடையாது. இந்த மார்க்கம் தான் அல்லாஹுடைய அருட்கொடை. இந்த மார்க்கத்தை விட ஒரு பெரிய அருட்கொடை நமக்கு இருக்க முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக இந்த அரஃபா நாள் என்பது இந்த மார்க்கம் நிறைவு செய்யப்பட்ட நாள். இந்த அருட்கொடைகள், அல்லாஹுடைய அருட்கொடைகள் நிறைவு செய்யப்பட்ட நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அரஃபாவுடைய சிறப்பை மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹைரு துஆஇ துஆ யௌமி அரஃபா, ஹைரு துஆஇ துஆ யௌமி அரஃபா. இப்போ நம்ம இறைவன்ட்டு பிரார்த்தனை செய்கிறோம், துஆ செய்கிறோம். துஆ செய்வதற்கு உகந்த நாளாக அரஃபா நாள் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹாஜிகள் அங்கே அரஃபாவிலே துஆ செய்தாக வேண்டும். துஆ செய்வது ஒரு பெரிய அங்கே மன்சக்கில் உள்ளது. அரஃபா நாளில் என்ன செய்வாங்க? அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், நிறைய துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அதிலும் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ஹாஜிகளுக்கு மட்டுமா இந்த வரப்பிரசாதம் என்றால் இல்லை, நமக்கும் அந்த ரஹமத் இருக்கின்றது. நாமும் அதிகமாக இந்த அரஃபா நாள் என்று இறைவனிடத்தில் மிக அதிக அளவில் துஆக்கள் செய்யலாம்.
நம்முடைய உலக தேவைகள், மறுமை தேவைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். குறிப்பாக பாவ மன்னிப்பிற்காக நாம் அதிகம் அதிகம் துவாக்கள் செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யணும், துவா செய்யணும் அப்படின்னாலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று பொருள். நம்முடைய பிரார்த்தனைகளில் தேவைகள் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த தேவைகளில் மிக அதிகமானதாக இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு என்பதுதான் இருக்க வேண்டும். நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அதில் இந்த பாவ மன்னிப்பை நம்ம ஒரு பொருட்டாகவே வைக்கிறதே கிடையாது. அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறோம். உலக தேவை நம்ம நிறைய கேட்குறோம், செல்வத்தை கேட்கின்றோம், ஆரோக்கியத்தை கேட்கின்றோம், எல்லாவற்றையுமே கேட்கின்றோம். ஆனால் பாவ மன்னிப்பு தான் நம்முடைய பிரதான தேவையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிரார்த்தனை செய்தாலும் பாவ மன்னிப்பை தான் முதன்மையாக வைப்பார்கள். ஆகவே இந்த அரஃபா நாளன்று நாம் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். குறிப்பாக பாவ மன்னிப்பை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். அதிலும் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்திருக்கின்றான். இந்த நாள் முழுவதுமே அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹ் காத்திருக்கின்றான். எந்த ஒரு ஹாஜியினுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் புறக்கணிப்பது கிடையாது. எல்லோருடைய தேவைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான், நிறைவு செய்கின்றான். எல்லோருடைய பிரார்த்தனைகளும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். ஆகவேதான் ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, அன்று பிறந்த பாலகராக அவர் வருகிறார். நம்ம அடிக்கடி அது கேள்விப்படுகின்ற ஹதீஸ். அது கயோமின் வலதத்துஹு உம்முஹு, அன்றைய தினம்தான் அந்த அவருடைய தாய் பெற்றெடுத்தது போல அவன் மாறிவிடுகின்றான் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவருடைய பிரார்த்தனை. அரஃபாவில் பிரார்த்தனை கேட்காம அன்று பிறந்த பாலகனாக மாற முடியாது. அரஃபாவில் அவர் அழுது அழுது பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நிறைய அரஃபாவுடைய காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நிறைய அதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஆடியோவாக வீடியோவாகலாம் நமக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்கின்றார்கள், அழுது கசுந்துருகி பிரார்த்தனை செய்யக்கூடிய பல லட்சம் மக்களை நாம் பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்ய முடியுமா என்று வியக்கின்ற அளவிற்கெல்லாம் பிரார்த்தனை செய்கின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார், மணிக்கணக்கில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நாம் பிரார்த்தனைக்காக எவ்வளவு நேரங்களை ஒதுக்குகின்றோம். தினசரி நம்ம பாவ மன்னிப்பிற்காக, பிரார்த்தனைக்காக ஒரு பெரிய நேரத்தை செலவு பண்ணுறது கிடையாது. இது போன்ற முக்கியமான நாட்களிலாவது நாம் அதிகமாக பிரார்த்தனைக்காக, பாவ மன்னிப்பிற்காக நாம் இது போன்ற நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி பிரார்த்தனை செய்வதன் வாயிலாக, அதே போன்று வேறு பல்வேறு நற்செயல்களின் வாயிலாக இறைவனை நெருங்குவதற்கு உகந்த நாளாக இந்த அரஃபா நாள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இன்னல்லாஹ யுபாஹி பி அஹ்லி அரஃபாத் அஹ்லஸ் ஸமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளுடைய சிறப்பை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த நாளின் மூலமாக மனிதர்கள், முஸ்லிம்கள் இறைவனை நெருங்குகிறார்கள். இறைவனை நெருங்குகின்ற காரணத்தால் இறைவன் அதை பெருமையோடு வானவர்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இந்த அரஃபா நாள் அன்று வந்துவிட்டால் வானவர்களை எல்லாம் அல்லாஹ் அழைத்து, என்னுடைய அடியார்களை பாருங்கள், எவ்வளவு கசிந்துருகி பிரார்த்தனை செய்கிறார்கள், என்னை நெருங்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள், என்னுடைய அன்பை பெறுவதற்காக எவ்வளவு அவர்கள் மன்றாடுகிறார்கள் என்று பாருங்கள் என்று அல்லாஹ் அவரிடத்தில் சிலாகித்து பேசுவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதே வானவரிடத்திலே தான் அல்லாஹ் மனிதர்களை படைக்கப் போகின்றேன் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்கள். மனிதர்களையா படைக்கப் போகின்றாய்? மனிதர்கள் உன்னை வணங்குவார்களா? நாங்கள் தான் உன்னை வணங்குவதற்கு இருக்கின்றோமே, நஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக் என்று இந்த வானவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே அந்த வானவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் விமர்சித்தீர்களே, இந்த என்னுடைய அடியார்களை பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக அவர்கள் இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், எவ்வளவு அற்புதமாக தங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இத்தனைக்கும் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பலகீனங்கள் இருக்கின்றன, மிகப்பெரிய சிரமங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. அப்படி இருந்தும் கூட அவர்கள் எனக்கு கட்டுப்படுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கான மைல் தொலைவிலிருந்து இந்த அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடியிருக்கின்றார்களே, என்னுடைய இந்த அடியார்களை பாருங்கள் என்று அல்லாஹ் வானவரிடத்திலே சிலாகித்து பேசக்கூடிய நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய பல்வேறு சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதில் மிக முக்கியமாக அரஃபா நாள் என்று நோன்பு நோற்பது.
ஹாஜிகளுக்கு கிடையாது. ஹாஜிகள் நோன்பு இருக்கக்கூடாது. ஹாஜிகள் அல்லாதவர்கள், கைருல் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு அரஃபா நாளன்று நோன்பு நோற்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையாக நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் அதிகமான மக்கள் இன்றைக்கு நாம் நோன்பு நோற்று இருக்கின்றோம். இந்த அரஃபாவினுடைய நோன்பின் சிறப்பு என்ன? கடந்த ஒரு ஆண்டு, அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ 2025 அப்படின்னா 2024 அந்த ஆண்டினுடைய பாவங்கள், 2026 அடுத்து வரக்கூடிய ஆண்டு, இந்த 2 ஆண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று, அதற்கு பரிகாரமாக இந்த நோன்பு அமைந்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இந்த அரஃபானுடைய சிறப்பை, இந்த அரஃபா நாளின் சிறப்பை நாம் புரிந்து கொள்கின்ற அதே நேரத்தில் இந்த அரஃபா நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹாஜிகளுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். 1,00,000க்கு மேற்பட்ட ஹாஜிகள் அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். இப்போ அரஃபாவுடைய அந்த உரைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன? நிகழ்த்தப்பட்ட இடம் அரஃபா மைதானத்தில் பெருமானார் உரை நிகழ்த்துகின்றார்கள். உரை வழங்குபவர்கள் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுடைய இறுதி தூதர். இனி தூதர் கிடையாது, இனிமேல் தூதருடைய வருகை என்பது கிடையாது. இறுதி தூதருடைய இறுதி வார்த்தைகள் ஒரு பெரும் உரையாக ஹாஜிகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை வெளியிடுகின்றார்கள். அந்த நாள் மிக தூய்மையான நாள். பேசக்கூடிய மனிதர் மிக தூய்மையானவர், மனிதருள் சிறந்தவர். அது மட்டுமல்லாமல் இந்த அரஃபா உரைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெரிய அளவிலே நபித்தோழரிடத்திலே உரை நிகழ்த்தவில்லை. ஒரு சில மாதங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். ஆகவே ஒரு பெரிய கருத்தை, அதிலும் முக்கியமான கருத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய செய்திகளை நமக்கு ஒரு சுருக்கமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். முக்கியமான செய்திகளை 23 ஆண்டுகள் வஹீனுடைய செய்திகள் வந்து கொண்டிருந்தன. அந்த 23 ஆண்டுகள் வஹீனுடைய அந்த செய்திகளை ஒரு தொகுத்து தந்தது போல இந்த அரஃபாவுடைய உரை என்பது அமைந்திருந்தது. ஆகவேதான் அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, இந்த அரஃபாவுடைய உரையை ஒவ்வொரு முஸ்லிமும் மனனம் செய்ய வேண்டும். அது ஒரு பக்கம் வரும். அந்த ஒரு பக்கம் உரை, ஒரு 25 லைன் வரக்கூடிய அந்த ஒரு உரையை நாம் ஒவ்வொருவரும் மனனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதிலே இஸ்லாத்துடைய சுருக்கம் இருக்கின்றது, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. அந்த அரஃபா உரையை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவர் இஸ்லாத்தை மிக சிறப்பாக உள்வாங்கி கொண்டார் என்று பொருள். அரஃபாவுடைய உரையில் அவ்வளவு அற்புதமான செய்திகளை, மிக முக்கியமான செய்திகளை, இஸ்லாத்தின் மிக சத்தும் சாருமாக இருக்கக்கூடிய செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேற்கோள் காட்டி இருக்கின்றார்கள். அதில் முக்கியமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக என்ன சொன்னார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமையை பேண வேண்டிய அவசியத்தை குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஅஹுத மால அஹீஹி அவ் தமிஹி அவ் இர்லிஹி இல்லா பிஹக்கின். இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, இந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ, அதே போன்று ஒவ்வொரு முஸ்லிமுடைய உயிரும் உடமையும் புனிதமானது, அவருடைய உரிமையை நீங்கள் பேண வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரகடனப்படுத்துகின்றார்கள். இப்போ இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம் என்பது வெறும் இறை தத்துவத்தை பற்றி பேசக்கூடிய மார்க்கமா என்றால் இல்லை. இறைவனை குறித்து பேசுகின்றது, அதே சமயத்திலே இறை அடியார்களை குறித்து மிக அதிகமாக பேசுகிறது. ஹுகூக்குல்லா, ஹுகூக்குல் இபாத், இதுதான் இஸ்லாத்துடைய சுருக்கம். இஸ்லாத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இரண்டாவது சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒருவர் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர் அதை சரியாக விளங்கிட்டார், தொழுகிறது, நோன்பு வைக்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர் இஸ்லாத்தின் பாதையை புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். ஏனென்றால் இஸ்லாத்துடைய பகுதியாக, இஸ்லாத்துடைய ஒரு 50ஆக எது இருக்கிறது என்றால் மனித உரிமைகள் என்பது இருக்கின்றன. சக மனிதர்களிடத்திலே ஒரு மனிதன் நற்பெயர் எடுக்கவில்லை, ஒரு மனிதன் சக மனிதர்களுடைய உள்ளத்திலே அவன் இடம்பெறவில்லை, அல்லது சக மனிதர்களுக்கு தொல்லைகள் வழங்குகின்றான், அவருடைய உரிமையை பறித்து கொள்ளுகின்றான், அவர்களுக்கு பாதகம் செய்பவனாக இருக்கின்றான், தொல்லை தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் அவன் இஸ்லாத்தை சரியான முறையில் உள்வாங்கி கொள்ளவில்லை என்று பொருள். அவர் மணிக்கணக்காக தஹஜ்ஜத் தொழுகிறாரு, ஆனால் சக மனிதர்கிட்ட சரியாக நடந்துக்கிறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை, கடன் வாங்கியிருக்கிறாரு, கடனை சரியாக அடைக்கலை, இரவல் பொருள் வாங்கியிருக்கிறார், இரவலை சரியாக கொடுக்கல,
தன்னிடம் பணி செய்யக்கூடிய பணியாளர்களை மிக சரியாக அவர் நடத்தவில்லை என்றால் ஒரு மணிக்கணக்கிலே தஹஜ்ஜுத் தொழுது எந்த பயனுமே கிடையாது. அவர் சரியா இஸ்லாத்தை புரியலேன்னு அர்த்தம். இங்கே இறைவனை மட்டுமே திருப்திப்படுத்திவிட்டு சக மனிதர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற அந்த இரட்டை நிலையை இஸ்லாம் என்றுமே ஆதரித்தது கிடையாது. இறைவன் என்ன விரும்புகிறான் என்றால், இறைவனை மட்டுமே தாஜா செய்பவர்களை இறைவன் விரும்பவில்லை. தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறார், எல்லாம் செய்கிறார், அல்லாஹ்ட்ட கசிந்துருகி பிரார்த்தனை செய்கிறார். ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றால், அவரால் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் என்றால், அப்பொழுது இறைவனுடைய நெருக்கத்தையோ இறைவனுடைய அண்மையை ஒருபோதும் பெற முடியாது. இன்றைக்கு தொழுகையும் நோன்பையும் நாம் ஒரு குறுக்கு வழியாக நினைக்கின்றோம். இறைவனை அடைவதற்கு, இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு குறுக்கு வழி, ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உண்மை என்ன? ஒரு மனிதன் இறைவனுடைய கடமையில் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றானோ அதே அளவிற்கு இறை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களிலும் அவன் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய உரையிலே மிக பிரதானமாக குறிப்பிட்டு காட்டினார்கள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பிரகடனத்தை முன்வைக்கின்றார்கள். இஸ்லாத்துடைய சுருக்கத்தை சொல்கிறார்கள். அது என்ன? அதுதான் சமத்துவம். எல்லா மனிதர்களும் சமம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு அரபியை விட மற்றவர்கள் யாரும் சிறந்தவர் கிடையாது, மற்றவர்களுடைய அரபி எந்த வகையிலும் சிறந்தவர் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அரபு மொழியில தான் குர்ஆன் இறங்குச்சு, அரபு மொழியில தான் நபிகளார் அனுப்பப்பட்டார்கள். ஆனாலும் அரபி மொழி சிறந்ததா என்றால் இல்லை. எல்லா மொழியும் சமமானது, எல்லா மனிதர்களும் சமமானவர்கள். இஸ்லாத்தினுடைய மிக மிக முக்கியமான அடிப்படை இது. எப்படி தௌஹீத், இஸ்லாத்தின் அடிப்படை என்னங்க? ஏகத்துவம் என்று நாம் சொல்லுகிறோமோ அதே போன்று சமத்துவம் என்பது எல்லா மனிதர்களும் சமம்தான், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்ற மிகப்பெரிய செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா உரையிலே நினைவூட்டுகின்றார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய விஷம பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. அறிஞர்கள்லாம் யோசிக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நம்ம களை எடுக்கிறது என்றால், அப்பொழுது பலரும் சொல்லுகின்ற ஒன்று என்ன? இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த சமத்துவத்தை நீங்கள் மிகச் சரியாக கடைபிடியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இஸ்லாம் போதிக்கின்ற, இஸ்லாம் பிரகடனப்படுத்துகின்ற, இஸ்லாம் வார்த்தெடுக்கின்ற இந்த சமத்துவத்தை நாம் மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்தினோமானால், இஸ்லாம் என்றைக்குமே வசீகரிக்கின்ற, மக்களை கவர்ந்து இழுக்கின்ற ஒரு கொள்கையாக தொடர்ந்து இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் சமமாக பார்க்க வேண்டும், சமமாக பழக வேண்டும். மொழியின் அடிப்படையிலோ, நிறத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ தீண்டத்தகாதவர்களாக, அல்லது இவர் எனக்கு சமம் இல்லை, இவர் எனக்கு கீழே இருக்கின்றார் என்ற நினைப்பு கூட வரக்கூடாது. அந்த மனசில் அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒன்று, சமம். நாம் எல்லோரும் ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளைகள், நாம் எல்லோரும் ஒரு தாயினுடைய பிள்ளைகள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற அந்த ஆரம்ப காலகட்டங்களில் நிறைய மக்கானுடைய பெண்ணும் பெரும் தலைவர்கள் வந்தார்கள். நபிகளாட்ட வந்து பேசுகிறாங்க, நாங்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் மேல் ஜாதி மக்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்கள், எங்களுக்கு இந்த ஆதிக்க உணர்வை தக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்கினீர்களானால் நாங்கள் இஸ்லாத்திற்கு வருவதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார்கள். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை தளர்வுபடுத்தினார்களே என்றால் இல்லை. சமரசம் செய்து கொண்டார்களே என்றால் இல்லை. எல்லா மனிதனும் சமம் என்ற அந்த தத்துவத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உறுதியாக நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு பக்கத்தில் பிலால் நிற்பார்கள். பிலாலை பார்த்தாலே அந்த ஆதிக்க சக்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றம், மிகப்பெரிய வெறுப்பு. முகம்மதோடு இந்த பிலால் நிற்கின்றாரே, நம்மோடு நிற்பதற்கு தகுதியற்ற ஒரு மனிதன் நிற்கின்றாரே என்கிற ஒரு எண்ணம் தான் அந்த மக்களிடத்தில் இருந்தது. தொடர்ந்து 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த எண்ண ஓட்டம் என்பது மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அது நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் மிக அதிகமாக இருக்கிறது. தீண்டாமை இருக்கின்றது. ஒவ்வொரு பாட புத்தகத்திலையும் தீண்டாமை தவறு என்று அச்சிடப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே தீண்டாமையினுடைய கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள், பாகுபாடு பார்க்கப்படுகின்றார்கள். நாம் ஒரு அற்புதமான ஒரு இஸ்லாத்தை வைத்திருக்கின்றோம்.
பெரும்பான்மை மக்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அந்த சிந்தனைக்கு வந்துடலாமா என்றால் நிச்சயம் வந்துவிடக்கூடாது. நாம் எல்லா மக்களையும் சமமாகத்தான் பழக வேண்டும், சமமாகத்தான் நாம் அவர்களை பார்க்க வேண்டும். எல்லோரும் சமமானவர்கள், இறைவனுடைய முன்னிலையில் எல்லோரும் சமமானவர்கள் என்கின்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபா உரையில மிக முக்கியமான ஒரு செய்தியாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சமத்துவம் என்பது மிக முக்கியமாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய அம்சமாக இருக்கின்றது. இன்றைக்கு சமத்துவம் என்று வருகிற பொழுது, சகோதரத்துவம் என்று வருகிற பொழுது, இன்றைக்கு அந்த இடத்திலே நாம் மனிதர் என்று பார்ப்பதற்கு பதிலாக அந்த இடத்திலே நாம் மதத்தை வைப்பதற்கு பதிலாக, நிறத்தை வைப்பதற்கு பதிலாக, இனத்தை வைப்பதற்கு பதிலாக இன்றைக்கு எல்லாவற்றையும் விட அதிகமாக ஒன்றை நாம் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் பணம். பணத்தை பார்த்து ஒரு மனிதனிடத்திலே பழகுவது, பணத்தை பார்த்து அந்த மனிதத்திலே பேசுவது, பணத்தை பார்த்து அந்த மனிதனை மதிப்பது என்கின்ற ஒரு தவறான அளவுகோல் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றது. முஸ்லீம்கள் எல்லாத்தையும் கடந்துட்டாங்க. இனப்பாகுபாடு, நிறப்பாகுபாடு எதுவுமே கிடையாது. தொழுகிறப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா தான் தொழுகிறோம். எல்லாவற்றையுமே முஸ்லீம்கள் கடந்து வந்து விட்டார்கள். ஆனால் பணத்தை கடப்பதிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சலாம் சொல்வதிலே கூட நாம் இன்றைக்கு எதை வைத்திருக்கிறோம் என்றால் சக மனிதர் என்பதற்கு பதிலாக அந்த இடத்திலே பணத்தை தான் வைத்திருக்கின்றோம். இது மிக ஆபத்தான ஒரு அணுகுமுறையாக இருக்கின்றது. சில சமயங்களில் நாம் வசதி வாய்ப்புகளை பார்ப்பது என்பது நம்முடைய அன்றாட வாழ்விலே உண்டு. கொடுக்கல் வாங்கல் செய்கிறப்போ, திருமண பந்தங்கள் செய்கிற பொழுது நாம் அதை பார்க்கின்றோம். ஆனால் சாதாரணமாக பழகுவதற்கு கூட, பேசுவதற்கு கூட, அவரிடத்தில் உரையாடுவதற்கு கூட, வேலை வாய்ப்புகள் தருவதற்கு கூட நாம் பணத்தை பிரதானமாக பார்க்க பழகிவிட்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தானது. நாம் நிறத்தை கடந்து வந்து விட்டோம், இனத்தை கடந்து வந்து விட்டோம், அந்த பாகுபாடுகளை எல்லாம் தகர்ந்து எறிந்து விட்டோம். ஆனால் பணம் என்கின்ற அந்த பாகுபாட்டை இன்னும் நம்மால் தகர்ந்து எறிய முடியாமல் இருக்கின்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையுமே சமமாகத்தான் வைத்திருந்தார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செல்வம் இருக்கின்ற காரணத்தினால், அந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே அவர்களை தன்னுடைய அருகாமையில் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லோரிடத்திலுமே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமமாகத்தான் பழகினார்கள். ஆக செல்வத்தை நாம் வென்றாக வேண்டும். பணத்தை நாம் பிரதானமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பணத்தை விட, செல்வத்தை விட மனிதர்கள் பெரியவர்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபா உரையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மிக முக்கியமான ஏராளமான செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவுடைய உரையிலே சுருக்கமாக குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய சுருக்கமாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த அரஃபாவுடைய உரையை நாம் உள்வாங்க வேண்டும். அறிஞர்கள் பலரும் சொல்வது போல நாம் அதை மனனம் செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இந்த அரஃபா நாளுடைய சிறப்பை உள்வாங்கி இந்த அரஃபா உரையினுடைய அடிப்படையில் செயல்படக்கூடிய மகத்தான வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீம் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.